ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் பகிரக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த பைசெல் ரெக்கமெண்டேஷனும் கொடுப்பதில்லை. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம 24,500 அப்படின்றத எடுத்திருக்கோம். சரிங்களா? அதாவது நம்ம இந்த லெவல் வந்து எதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா 24,450 அப்படின்ற, அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்ம வந்து எடுத்தது இந்த லெவல்ஸ். சரிங்களா? அதாவது 24,450 ஏடிஎம்மாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அந்த அடிப்படையில் நம்ம எடுத்த லெவல்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 24,500 வந்து நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை வெள்ளிக்கிழமை கொடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான் இது, எந்த மாற்றமும் இல்லை. சரி, நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87 அப்படின்றது வந்து நம்ம மிட் லெவலாக வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த மிட் லெவல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமன் ஏடிஎம். சரிங்களா? ஏடிஎம் கால் புட்டோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு என்னது, இந்த மிட் லெவலில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த மிட் லெவலுக்கு மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா? சரியா? அதாவது நம்மளுக்கு கால் மேலே இருக்கிறாங்களா புட்டு மேலே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சரியா? அப்போ நம்மளுக்கு யார் மேலே இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், இங்கே யார் மேலே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இதை மட்டும் பார்ப்போமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து என்ன செய்யணும், இதுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே மார்க்கெட் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டாக? சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த R1 இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர், சரிங்களா, இதுக்குள்ளே பிலோ இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யும், இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதாவது இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. சரியா? R1க்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் உள்ளே தான் வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம், அந்த லெவலே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லையும் நம்மளுக்கு 24,466 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம், வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தோம் இல்லையா? 24,446 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், சிந்தட்டிக் ஃபியூச்சராக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறாங்களா மார்க்கெட்டு, இதுக்கு கீழே இருக்கிறாங்களா மார்க்கெட்டு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 480 அந்த ரேஞ்சு பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கரெக்டாக என்ன செஞ்சுட்டாங்க, மேலே போயிட்டாங்க. ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க. நம்மளுக்கு R1 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போயிருக்காங்க. R1லேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1க்கே தான் போகிறாங்க. அகெயின் ரிஜெக்ஷன். அகெயின் நம்மளுக்கு R1 பிரேக் பண்ணுறாங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R2 வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து போகிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நம்ம பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்கே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம்மாக வந்து நம்ம வந்து 24,500 வந்து எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 24,500 அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அது வந்து நம்மளுக்கு 87 அப்படின்ட்டு நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து க்ளோசிங் கொடுக்குறாங்க. சரியா? க்ளோசிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு 110 அப்படின்ற ஒரு லெவல் வந்து ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த லெவல் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த லெவலை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, அதை போய் ரீச் பண்ணுறாங்க. அதை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வராங்க. அகெயின் வந்து அந்த 87 வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்து அகெயின் போகிறாங்க. அகெயின் சப்போர்ட் எடுக்கிறாங்க. அகெயின் நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு R1 அப்படின்ற லெவல் வந்து ரீச் பண்ணுறாங்க மார்க்கெட். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க வந்து இந்த 87க்கு கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பனண்ட், அதாவது நம்மளுக்கு ஆப்பனண்ட் யாரு, புட் ஆப்ஷன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரியா? அவங்க வந்து இந்த 48 அப்படின்ற லெவலை வந்து என்ன செய்யல, கிராஸ் பண்ணி மேலே வரவில்லை. சரிங்களா? அப்போ இவங்க வந்து இந்த 48 அப்படின்ற லெவலுக்கு, அது 50 ரூபா அப்படின்ற லெவலுக்கு வந்து மேலே நின்னாங்க, நிலைப்பட்டு இருந்தாங்கன்னா மட்டும்தான் இவங்க 2 பேரும் அகெயின் வந்து மீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 500 பிலோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது 24,500க்கு பிலோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் அது வந்து இன்னைக்கு என்ன செய்யல, நடக்கவே இல்லை. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் கால் ஆப்ஷன் தான் வந்து என்ன செய்கிறாங்க, மேலே இருக்கிறாங்க, தக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் மேலே போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது.
ஸோ இந்த 110 அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு மார்க்கெட் கிராஸ் பண்ணவும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24,500 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். நம்மளுக்கு என்ன செய்யணும், என்ன பார்க்கணும், நம்ம எப்போவுமே மிட் லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க, கீழே யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ நம்ம அது அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், வாய்ப்புகளை வந்து தேடணும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த மிட் லெவல் என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎம் கால் புட். சரிங்களா? ஏடிஎம்மோட கால் புட்டோட என்னதுங்க, ஆவரேஜ் தான் இது. சரிங்களா? ஏடிஎம்மோட கால் புட்டோட ஆவரேஜ் தான் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 87 அப்படின்ற மிட் லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏடிஎம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே மாற போகிறது கிடையாது. அப்படின்றதுனால நம்ம இந்த ஏடிஎம்மோட லெவலை வந்து என்ன செய்யறோம், எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து 24,500 எடுத்திருக்கேன் இல்லையா, 24,500 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பேஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 24,450 அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை எடுத்து பார்ப்போம். அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே வந்து 87க்கு மேலே தான் இருக்கிறாங்க. யாரு, 24,450 கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து 24,450 கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஓப்பனே வந்து 87க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. சரியா? 87க்கு மேலே கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 137 அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, R1 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. R1 வந்து யார் ரீச் பண்ணிட்டாங்க, R1 வந்து நம்மளுக்கு யார் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,450 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து என்ன பண்ணிட்டாங்க, R1 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் இதன் அடிப்படையில் தான் நான் 110 அப்படின்ற லெவலை வந்து நான் எதில் போட்டிருக்கேன், 24,500 போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க வந்து இந்த R1 பிரேக் பண்ணி மேலே போகவும் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்டு அகெயின் இவங்க R2க்கு போகிறாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து அகெயின் என்ன செய்கிறாங்க, R2க்கு போகிறாங்க. நம்மளுக்கு அந்த 500 அதாவது 24,500 வந்து என்ன பண்ணுறாங்க, சரி 24,500 வந்து நம்மளுக்கு அவங்க எந்த ரேஞ்ச் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணுறாங்க. இவங்க வந்து R2 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா? $500. ஓகே, சரி. நம்ம நாளைக்கு உள்ள லெவல் அதை நம்ம இன்னைக்கு எடுத்துடலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்க போகுது, சரிங்களா, இண்டெக்ஸில் என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றத நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்துக்கோங்க, இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு. நம்ம நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே ஏடிஎம், சரிங்களா, எதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அதை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா. சரிங்களா? செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை ஏடிஎம்மாக நம்ம வந்து கருதி கொண்டு அதில் இருந்து அந்த இதை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், லெவல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை படுத்திடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு 650. சரிங்களா? 650லேயும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 700, சரிங்களா, அதுலேயும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி. சரிங்களா? இந்த வாரத்து எக்ஸ்பெரியில் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 9/9/2025 நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பெரி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அதை எடுக்கல. ஏன்னா அது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கால்குலேஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதனால நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து 650 எடுக்கலாமா இல்லைன்னா 700 எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும், எல்லாருக்குமே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் வீக்கில் வந்து எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எதில் கம்மியாக இருக்காங்கன்னா 650 நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம 650 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏடிஎம்மாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, 650 நம்ம ஏடிஎம்மாக எடுத்துட்டு அதுக்கு உண்டான லெவல்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு 650 பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம 650 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். புரியுதுங்களா. இது வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து என்ன வருது அப்படின்னா 24,675. சரிங்களா, அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து வருது. R1 வந்து பார்த்தீங்கன்னா 24,801. சரிங்களா, 801 அப்படின்றது வந்து இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 24,853 அப்படின்ற லெவல் வந்து வருது. சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவலாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா 24,523 இருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 24,461 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பிரீமியத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 24,650 அப்படின்றத வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம். இது கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம வந்து 24,650 அப்படின்றத எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 அப்படின்ற மிட் பாயிண்ட் வந்து இருக்கு. சரிங்களா, இது வந்து நம்ம 24,650 மட்டும் கிடையாதுங்க. இது வந்து இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் வரும். சரிங்களா, நாளைக்கு மார்னிங் வந்து எங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அந்த இதை வந்து பொறுத்து நம்மளுக்கு ஏடிஎம் வந்து நம்மளுக்கு மாறும். அதை நம்ம பேஸ் பண்ணி ஏடிஎம் எடுத்துட்டு அதில் வந்து இந்த லெவல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, சரி. நம்மளுக்கு மிட் பாயிண்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா 138. அதாவது நம்மளுக்கு ஏடிஎம்மோட ஆவரேஜ் லைன் இது. ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு 138 அப்படின்றது வந்து இருக்குது. R1 வந்து பார்த்தீங்கன்னா 194, R2 வந்து பார்த்தீங்கன்னா 243, R3 வந்து பார்த்தீங்கன்னா 292 அப்படின்னு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 96 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 72, S3 வந்து பார்த்தீங்கன்னா 48 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு பிரீமியத்தோட லெவல்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு பிரீமியத்துடைய லெவல்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு அதே மாதிரி தான் மார்க்கெட் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், இந்த லெவல்ஸ் வந்து மாறாது, இதே லெவல்ஸ் தான் வந்து வரும். சரிங்களா, நம்மளுக்கு மாறக்கூடிய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் மட்டும்தான் மாறும், ஆனால் பிரீமியத்தில் வந்து மாறாது. சரிங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.